ஆரோக்கிய வணக்கங்கள் எவ்ரிஒன். நம்ம இப்போது சம்மர் சீசனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். வழக்கம் போல் இல்லாமல் இந்த வருஷம் இந்திய லெவல்லையே 2லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் அளவு அதிகமாக தான் ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போவே அக்னி நட்சத்திரம் இன்னும் வரல, அதுக்கு முன்னாடியே 38லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுது. எல்லா சம்மர் சீசன் போலேயும் இல்லாமல் இந்த 2026ஓட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மார்ச் மந்த்தே நம்ம சம்மருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ரொம்ப ஏர்லியாகவே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மே வரைக்குமே இந்த ஹீட் வேவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லென்த்தியான சம்மரை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது மூலயமா சம்மரை நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். அதிகப்படியான வெப்பத்தினால இந்த சம்மர் சீசனில் என்ன மாதிரியான ஹெல்த் கண்டிஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் தான். உடம்பு வெப்பத்தை தாங்கிறதுக்காக அதிகப்படியான வேர்வையை வெளிவிட்டு உடம்பு கூலாகும். ஆனால் இப்படி அதிகப்படியான வேர்வை சுரக்கும் போது என்னாகும், உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி சத்துக்கள்லாம் எவாப்ரேட் ஆகிரும், வெளியில் வந்துடும். அது கூட சேர்ந்து சோடியம், பொட்டாசியம் மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் உப்புச்சத்துக்களும் உடம்புலேருந்து லாஸ் ஆகும். இதை காம்பன்சேட் பண்ணணும்னா வெறுமனே தண்ணி மட்டும் குடித்தா பத்தாது. தண்ணியோடு சேர்த்து கோடைக்கால பானங்கள், கோடைக்கால பழங்கள் இருக்கும்ல, அந்த பழங்கள் பழச்சாற்றுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். உதாரணமாக இளநீ, நுங்கு, பதனி, எலுமிச்சை சாறு, அப்புறம் வழக்கமாக குடிக்கக்கூடிய பானகம், அப்புறம் இந்த வெள்ளரிக்காய், வெண்பூசணி, இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகமாக கன்சியூம் பண்ண போகும்போது இந்த டீஹைட்ரேஷன் அலாங் வித் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை நம்ம கட்டுப்படுத்தலாம்.